உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். தன குடும்ப வாக்குஸ்தான அதிபன் களத்திரஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின் போது குடும்பத்தில் வந்து பாருங்க உங்களுக்கான சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகமாகும். மத்தியம வயசு கடகராசி அன்பர்களுக்கு லவ் வரும், ரிலேஷன்ஷிப் வரலாம். அதுக்கும் மேலே ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் கூட வரலாம். என்னம்மா எங்களை எப்படி சொல்கிறீங்க மாமா, அந்த மாதிரி. இப்போ குழந்தைங்க ரீதியாக வந்து பாருங்கள் ஒரு சில மன கஷ்டம், மனக்குழப்பம், மன வருத்தம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் நல்லா டெவலப் ஆகுறது, தொழிலில் நம்மளோட ஆளுமையை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பாருங்கள் மகர ராசியில் சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குது. அந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா 4 கிரகங்கள் ஒன்றா கூடுது. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு மகரத்தில் சதுர்கிரக சேர்க்கை. மகரம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 7ஆம் பாவம். காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானமாக இருந்தாலும் உங்களுக்கு 7ஆம் பாவம் களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை அப்படின் போது முதல்ல சூரிய பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் பாவத்து அதிபன், தன குடும்ப வாக்குஸ்தான அதிபன் களத்திரஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின் போது குடும்பத்தில் வந்து பாருங்கள் உங்களுக்கான சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகமாகும். பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி தான் பிரதானம். எனக்கு எல்லாத்த விட என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அந்த அளவுக்கு எவ்வளோ ஃபேமிலிக்காக செஞ்சாலும் ஃபேமிலியில் பெருசாக வந்து மரியாதை அப்படின்றது இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த காலகட்டம் உங்கள் பேச்சுக்கு மரியாதை, உங்களுக்கு மரியாதை, உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் அத்தனையும் கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பாவத்து அதிபன் 7ஆம் பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால முக்கியமாக உங்கள் கணவர் உங்களுக்கான மரியாதை, ரெஸ்பெக்ட் அப்படின்றது கொடுப்பார். இது ஒரு பெரிய விஷயங்க. 2வது வந்து பாருங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 12க்கு அதிபன். இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் 7ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது கணவன் மனைவி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கடகராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டை எப்படி டீல் பண்ணுறது. ரொம்ப நாளாக அவர் என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கார், ரொம்ப நாளாக என்னை காலில் போட்டு மிதிச்சிட்டே இருக்கார், ரொம்ப நாளாக என்னை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹராஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படின்னாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையில் போயிட்டேன். இப்போ என்னால் முடியல. காரணம் என்ன அப்படின்னா எனக்கும் வயசாகுதுனால என்னால் என் கணவன் பண்ணுற தொல்லையை தாங்க முடியல. இந்த காலகட்டம் எப்படி தோணும் அப்படின்னா அவரை எப்படி நம்ம வந்து டீல் பண்ணுறது, ரொம்ப டேக்ட்ஃபுல்லாக அவரை எப்படி அமைதியாக்குறது அப்படின்ற யுக்திகள் பல வரும். அந்த யுக்திகள் மூலமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கணவரை டீல் பண்ணுவீங்க. இது கணவர் மட்டும் இல்லை, கணவரை டீல் பண்ணி குடும்பத்தில் சந்தோஷம் அப்படின்றத நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னரையும் எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு தோணும். சில பல யுக்திகளை டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணி பிஸ்னஸையும் டெவலப் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் குடும்பத்துலேயும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுடைய ஆளுமை அப்படின்றது அதிகமாகும். சூரியன் 7ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால உங்களோட ஆளுமை அதிகம் ஆகிறதுனால லைஃப் பார்ட்னரும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி உங்ககிட்ட அடங்கி போவாங்க அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ஆக்கப்பூர்வமான என்னோட சிந்தனை, என்னோட எழுத்தாற்றல், என்னுடைய அறிவுத்திறன், என் பிஸ்னஸை நான் வேறு லெவலில் கொண்டு போகிறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஓகேங்களா? சரிங்க, இது பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஓகே. வேலை செய்கிறவங்களுக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நல்ல இன்டெலிஜென்ட் அப்படின்றது மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லை. மற்றவங்க முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணணும், மற்றவங்க கிட்டே எப்படி நம்மளோட திறமையை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு சிலர் வந்து பாருங்கள் இவ்வளோண்டு வேலை செய்வாங்க, ஆனால் இவ்வளோ வேலை செஞ்ச மாதிரி காமிப்பாங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வேலை செஞ்சாலும் இவ்வளோண்டு வேலை செய்கிற மாதிரி பகட்டு அப்படின்றது தெரியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பகட்டையும் கற்றுப்பீங்க. இது நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்களா? சுக்கிரனும் இங்கே இருக்கா இல்லைங்களா? சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 11க்கு அதிபன். சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அவன் களத்திரஸ்தானத்தில். இப்போ கடகராசி அன்பர்கள், ரொம்ப இளம் வயசு கடகராசி அன்பர்களுக்கு லவ் வரும், மத்தியம வயசு கடகராசி அன்பர்களுக்கு லவ் வரும், ரிலேஷன்ஷிப் வரலாம். அதுக்கும் மேலே ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் கூட வரலாம். என்னம்மா எங்களை எப்படி சொல்கிறீங்க மாமா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் போகிறவங்களுக்கு இந்த வரிகள்மா அதெல்லாம் இல்லை அப்படின்றவங்களாம் உங்களுக்கு இந்த வரிகள் கிடையாது. அப்போ இந்த லவ், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இதெல்லாம் இல்லாதவங்க அதை பற்றி யோசிக்க வேணாம். இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி எங்களுக்கு அதெல்லாம் இருக்குமா, அது வந்து பிரேக்கப் ஆச்சு, அது திருப்பி பேச்சப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி நம்ம லைஃப்பில் இருந்த லவ் நம்ம வாழ்க்கையில் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் சான்சஸ் இருக்குங்க கடகத்துக்கு. அதுக்கும் மேலே என்னோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்தில் அதிகமாகுது. எப்படி அதிகமாகுது? என்னோட லைஃப் பார்ட்னர் மூலிமா என்னோட கம்ஃபர்ட் அதிகமாகுது.
அட என்னம்மா நீங்கள், எங்கள் மனைவி வந்து சுத்தமாக படிக்காதவங்கம்மா, நான் கடகராசியான், என் மனைவி சுத்தமாக படிக்கல, அவங்க மூலிமா எனக்கு எப்படி வந்து வருமானம் அப்படின்றது வரும், கம்ஃபர்ட் அப்படின்றது வரும்னா ரொம்ப சிம்பிள். சுத்தமாக படிக்காதவங்களா இருந்தாலும் அவங்க வீட்டில் 4 சென்ட் இடம் இருக்குது அப்படின்னா கூட இந்த காலகட்டம் அவங்க வீட்டில் அதை வியாபாரம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகளுக்கு அப்படின்னு ஒரு பங்கு கொடுப்பாங்க. ஆக மனைவி மூலிமா, உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலிமா உங்களுக்கு வருமானம், எக்கனாமிக்கல் சப்போர்ட், ஒரு அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தான் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் மூலிமா ஒரு ஆதாயம். பிஸ்னஸ் பார்ட்னர் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணதுக்கே தலைக்கீழ நின்றுங்கிறான், நான் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஆகும் பண்ணிங்கிறாம்மா. இப்போ அவனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு காசு வந்து அந்த காசை அவர் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவார். அந்த தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால தொழில் மேன்மேலும் வளரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பாருங்கள், தொழில் மேன்மேலும் வளருது அப்படின்னா நல்ல லாபம் வரும். நல்ல லாபம் வருது அப்படின்னா கூடவே சந்தோஷம் அப்படின்றது கொசுராக வந்துடும். பணம் இருந்தால் தானே சந்தோஷம் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது சுக்கிரன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா 5 மற்றும் 10க்கு அதிபன். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்போ குழந்தைங்க ரீதியாக வந்து பாருங்கள், ஒரு சில மன கஷ்டம், மனக்குழப்பம், மன வருத்தம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தொழிலில் மேன்மை, முன்னேற்றம், தொழில் நல்லா டெவலப் ஆகுறது, தொழிலில் நம்மளோட ஆளுமையை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, குழந்தைங்கக்கிட்டையும் சரி கோவத்தை காமிக்கக்கூடாது, டென்ஷனை காமிக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் கோவத்தை, டென்ஷனை, இரிட்டேஷனை காமிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. பொதுவாகவே வந்து பாருங்கள், கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைங்க, ஈகோ வேண்டாம். சட்ட ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்துலாம் போடுறீங்க அப்படின்னா தெளிவாக அதை அனலைஸ் பண்ணிவிட்டு கையெழுத்து போடுங்க. நிறைய பேருக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஸோ சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 18 நாட்களும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கான பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க. ஆமாம்மா, இந்த 18 நாட்களில் நான் ஒரு சில விஷயம் செய்யலான்னு இருக்கேன். அதாவது குழந்தைங்களை வெளிநாடு அனுப்புறதுக்கு ஆயத்திய பணிகளை மேற்கொள்ளலான்னு இருக்கேன், செய்யலாமா? அதே மாதிரி பிள்ளை வந்து பாருங்கள், 28 வயசாச்சு, 38 வயசாச்சு, 40 வயசே ஆச்சு, திருமணம் அப்படின்றது கூடி வரவே இல்லை. இந்த நாட்களில் நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக பரிகாரம் ஏதாவது செஞ்சால் திருமணம் கூடி வருமா? வீடு கட்டணும்னு பிளான் பண்ணுறோம், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோம், அது எந்த விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறவே மாட்டேங்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம ஏதாவது செஞ்சால் அந்த அதிர்ஷ்டம் கூடி வருமா? வாழ்க்கையில் எப்பயுமே பிரச்சனையாகவே இருக்குது, அந்த பிரச்சனை தீர்றதுக்கு இந்த காலகட்டம் ஏதாவது செய்யலாமா? இல்லை இந்த காலகட்டம் எங்கள் பிரச்சனை தீருமா? இல்லை எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் கம்ப்ளீட்டாக. இந்த மாதிரி பல கேள்விகள், பல சந்தேகங்கள், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.